ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இவிஎஸ்சில் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ளது. ஓகேவா? அபவுட் மீ, மை வேர்ல்ட், மை ஃபேமிலி. நம்ம குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம், நம்மளை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். ஐ லிவ் இன் அ லார்ஜ் ஃபேமிலி. அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க, நான் ஒரு பெரிய ஃபேமிலியில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன் அவள் பெரிய ஃபேமிலி சொல்கிறா? அவள் ஃபேமிலியில் யாரெலாம் இருக்காங்க பாருங்கள். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணன். அப்போது அது பெரிய ஃபேமிலி தானே. அடுத்தது பாருங்கள், ஐ லிவ் வித் மை மதர் அண்ட் சிஸ்டர். அடுத்தது அந்த பையன் சொல்கிறான் பாருங்கள், நான் எங்கள் அம்மா கூடவும் எங்கள் அக்கா கூடவும் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது பாருங்கள், ஐ லிவ் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். நான் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட வாழ்ந்துட்டுருக்கேன், அதாவது தாத்தா பாட்டி கூட வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு அந்த பாப்பா சொல்கிறா. அடுத்தது பாருங்கள், அந்த பையன் சொல்கிறான், ஐ லிவ் வித் மை மதர் அண்ட் ஃபாதர். நான் எங்கள் அம்மா கூடயும் எங்கள் அப்பா கூடயும் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் உங்கள் வீட்டில் யார் கூடலாம் வாழ்கிறீங்க, யாரெலாம் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்றத நீங்களும் உங்கள் கிளாஸில் ஷேர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஜாயின் த டாட்ஸ் அண்ட் ட்ரா. இப்போது ஒரு ஸ்டிக் மேன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் பண்ணணும். அடுத்தது இந்த லைன் கூட நம்ம கால் ஜாயின் பண்ணணும். அடுத்தது கை ஜாயின் பண்ணணும். அடுத்தது அந்த ஃபேஸ் ரவுண்டாக வரையணும். ஃபஸ்ட்டு இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது இப்போது நம்ம டாட்டட் லைன்ஸே இல்லாமல் வரைஞ்சி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடுங்க. அடுத்தது அந்த கோடு போட்டது அது கூட நம்ம கால் இணைக்கணும். அடுத்தது அது கூட நம்ம கை இணைக்கணும். அடுத்தது முகம் வரையணும். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டிக் மேன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு, ட்ரா யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ். மை ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஸ்டிக் மேன் பிக்சராக வரைய போகிறோம். நான் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, நான் அப்படி 5 பேரை வரைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாரெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இதே மாதிரி வரைச்சிக்கோங்க. ஓகேவா? அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். ஷேர் த ஒர்க், ஷேர் த ஜாய். அதாவது அதில் பாருங்கள், அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா துணியெல்லாம் அயர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டி துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்காங்க. தாத்தா அந்த 2 பிள்ளைங்களுக்கும் புக்ஸ் எடுத்து கொடுத்து படிக்க வச்சிட்ருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கை ஷேர் பண்ணி செஞ்சால், தனித்தனியாக பிரித்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் நம்ம ஃபேமிலியில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டூ அண்ட் லேர்ன். வாட் டு யூ டூ டெய்லி? டிக். அதாவது 4 ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னென்னலாம் டெய்லியும் பண்ணுவீங்களோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த பேக்கில் அவன் ஸ்கூல் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அடுத்தது பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணுறான். அடுத்தது பாருங்கள், அந்த கிச்சனில் போய் அவன் அவனோட பாத்திரங்களெல்லாம் கழுவுறான். அடுத்தது பெட்டுக்கு தூங்குறதுக்கு போகிறான். இதில் நீங்கள் என்னென்னலாம் டெய்லியும் பண்ணுவீங்க? அதாவது 7 டேஸ் இருக்குல்ல ஒரு வீக்கில், அதில் நீங்கள் என்னென்னலாம் என்னென்னைக்கெலாம் பண்ணுவீங்களோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இப்போது நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் என்றைக்கு பேக் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. நீங்கள் அன்னைக்கெலாம் தானே ஸ்கூலுக்கு போவீங்க, அப்போது அன்னைக்கெலாம் தானே எடுத்து வைப்பீங்க, அப்போது அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாட்டிலில் என்றைக்கெலாம் தண்ணி ஃபில் பண்ணுவீங்க? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அடுத்தது நீங்கள் எப்போல்லாம் கிச்சனில் போய் உங்களுடைய பாத்திரங்களை கழுவுவீங்க? நீங்கள் சாப்பிட்ட தட்டை எப்போல்லாம் கழுவுவீங்க? லீவ் நாளில் கழுவுவீங்க, அப்படி தானே? அப்போது சாட்டர்டே, சண்டேவை டிக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் கழுவுவீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் எப்போல்லாம் தூங்க போவீங்க? டெய்லியுமே தூங்குவோம், அப்படி தானே? அப்போ மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஜாயின் த டாட்ஸ். அதாவது அந்த 4 படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செடி நடுறாங்க, குப்பையை குப்பை தொட்டியில் கரெக்டாக போடுறாங்க, அப்புறமா செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க, அதுக்கப்புறமா ஒரு அனிமலை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க.
இந்த எல்லா பிக்சரும் எல்லா ஸ்டிக்மேன் பிக்சருக்கும் நம்ம வந்து அந்த டாட்டட் லைன்ஸை ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிவ் தெம் த திங்ஸ் தே நீட். எந்தெந்த பொருள் யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பேக் இருக்குது. அந்த பேக் யாருக்கு தேவைப்படும்? அந்த அம்மா தான் காய்கறிலாம் வாங்குகிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த பை தேவைப்படும். அப்போ அவங்க கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது துணிக்கு காய போடுற கிளிப் இருக்குது பாருங்கள். அந்த கிளிப்பு யாருக்கு தேவைப்படும்? அந்த அவர் துணி காய போடுறாரு பாருங்கள், அவருக்கு தான் தேவைப்படும். அப்போ அவரு கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது ஹெல்மெட் யாருக்கு தேவைப்படும்? பைக்கில் போகிறாரு பாருங்கள், அவருக்கு தான் தேவைப்படும். அப்போது அவர் கூட நம்ம அதை மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது ஸ்டிக்கு யாருக்கு தேவைப்படும்? அந்த பாட்டி பாருங்கள், நிற்க முடியாமல் நிற்கிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த ஸ்டிக்கு தேவைப்படும். அடுத்தது அந்த கீ யாருக்கு தேவைப்படும்? அவர் கேட்டை திறக்க முடியாமல் நிற்கிறாரு பாருங்கள், அவருக்கு தான் அந்த கீ தேவைப்படும். அப்போது அந்த பிக்சர் கூட நம்ம மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெக்டக்கிள்ஸ் யாருக்கு தேவைப்படும்? அதாவது கண்ணாடி யாருக்கு தேவைப்படும்? அந்த தாத்தா நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க பாருங்கள், அவருக்கு தான் அந்த கண்ணாடி தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மை ஸ்கூல், எக்ஸ்ப்ளோர் அண்ட் டிஸ்கஸ். நம்ம ஸ்கூலை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மை ஸ்கூல், இதுதான் என்னோடய ஸ்கூல். ஐ கம் ஹியர் எவ்ரிடே, நான் இங்கே டெய்லியும் வருவேன். டு ஸ்டடி அண்ட் டு ப்ளே, இங்கே வந்து நான் படிக்கவும் செய்வேன், விளாடவும் செய்வேன். த கார்டன் இஸ் க்ரீன், எங்களோட கார்டன் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். த ரெஸ்ட் ரூம் இஸ் க்ளீன், எங்களோட ரெஸ்ட் ரூம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். அவர் டீச்சர்ஸ் ஆர் கைண்ட், எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நைஸ், என்னோட நண்பர்களும் ரொம்பவே நல்லா பழகுவாங்க. ஐ லைக் மை ஸ்கூல், எனக்கு என்னோடய ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லணும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஸ்கூல் கிரவுண்டை சுற்றி பார்த்துட்டு அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு அங்கே எந்த இடம் பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். அதாவது கிளாஸ் ரூம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சரில் ரொம்ப குப்பையாக எல்லாமே ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணாமல் கிளாஸ் ரூமே டர்ட்டியாக இருக்குது. அப்படி உங்கள் கிளாஸ் ரூமை வச்சுக்கணுமா? இல்லைன்னா கீழே செகண்ட் பிக்சரில் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக டேபிளில் அரேஞ்ச் பண்ணி, கபோர்டில் புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, தேவையில்லாததெல்லாம் டஸ்ட்பினில் போட்டு இதே மாதிரி நீங்கள் நீட்டாக வச்சுருப்பீங்களா? செகண்ட் பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் உங்கள் கிளாஸை பொறுப்பாக நீட்டாக வச்சுருக்கணும். ஓகேவா? அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது டூ அண்ட் லேர்ன். கனெக்ட் த ஆப்ஜெக்ட்ஸ், எந்தெந்த பொருட்களில் எந்தெந்த இது கூட நம்ம கனெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், டஸ்ட்பினில் எதை போடுவீங்க? அந்த பென்சிலை நம்ம ஷார்ப்னரில் சீவி வர குப்பையை தான் டஸ்ட்பினில் போடுவோம், அப்படி தானே? அப்போ அதை நம்ம அது கூட வைக்கிறோம். அடுத்தது அந்த புக்ஸை எங்கே வைப்போம்? நம்ம அந்த ஷெல்ஃப்ஸில் வைப்போம், அப்படி தானே? அப்போ அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேபிளில் சேர் கூட மேட்ச் பண்ணணும். அடுத்தது அந்த பிளாக் போர்டு கூட டஸ்ட்டை மேட்ச் பண்ணணும். அடுத்தது பென்சில் பாக்ஸ்குள்ளே பென்சிலை வைக்கணும். இதே மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த பேட்டர்ன்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து. ஃபஸ்ட்டு பாருங்கள், பென்சில் கொடுத்துருக்காங்க, அடுத்து பால் கொடுத்துருக்காங்க, அடுத்து பென்சில், அடுத்து பால். அப்போ அடுத்து என்ன வரும்? பென்சில் பால். ஓகேவா? அடுத்தது பால் கொடுத்துட்டாங்க, இன்னொன்று என்ன வரையணும்? பென்சில். அடுத்தது பென்சில் கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன வரையணும்? அதில் பால். அடுத்து என்ன வரையணும்? ரெண்டுமே கொடுக்கல, நம்ம தான் பென்சிலும் பாலும் வரையணும். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் புக்கில் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். மேட்ச் ஈச் ஆப்ஜெக்ட் வித் இட்ஸ் கலர் பேட்டர்ன்ஸ். எந்தெந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கோ அது கூட நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற பால் பாருங்கள், என்னென்ன கலர்லாம் இருக்குது? ரெட், க்ரீன், எல்லோ, வயலட். அது கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், வயலட், ரெட், ப்ளூ, க்ரீன். இந்த 4 கலரில் தான் ஷேப்ஸ் இருக்குது. அப்போது அது கூட நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த பட்டர்ஃப்ளைல என்ன கலர்லாம் இருக்குது? எல்லோ, க்ரீன், பிளாக், ரெட். அது கூட நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரெட், ப்ளூ, எல்லோ, க்ரீன். அது எங்கே இருக்குது பாருங்கள், அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு அந்த பலூனில் என்ன கலர்லாம் இருக்குது பாருங்கள். ரெட், வயலட், எல்லோ, ப்ளூ. அது கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த ட்ரெயினில் என்ன கலர்லாம் இருக்குது பாருங்கள். பிளாக், வயலட், க்ரீன், எல்லோ. ஓகேவா? அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அந்த கலர் கூட மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கலர் வாட் யூ லைக் டு டூ. எந்தெந்த ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு செய்ய பிடிக்குமோ அதை நீங்கள் கலர் பண்ணணும். நான் எல்லாமே கலர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே செய்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே கலர் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு சறுக்கிறது பிடிக்கும், விளாட்றது பிடிக்கும், ஸ்கிப்பிங் பண்ணுறது பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து புக்கு படிக்கிறது பிடிக்கும், எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லேர்னிங் செக். டிக் த பிளேசஸ் வேர் யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். எந்தெந்த பிளேசஸில் உங்களுடைய ஹேண்ட்ஸை நீங்கள் கழுவுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேப் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கை கழுவுவீங்க, அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரா எனி ஒன் ஃபேமிலி மெம்பர் யூஸிங் அ ஸ்டிக் ஃபிகர். உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாராவது ஒருத்தருடைய ஸ்டிக் மேன் வரையணும். நான் தாத்தாவை வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். நம்ம முன்னாடி வரைஞ்சோம்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை, அதே மாதிரி இதில் யாராவது ஒருத்தரை வரைய சொல்லியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க யாரையாவது. அடுத்தது ஹவு டு யூ ஹெல்ப் அட் ஹோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? வாஷிங் வெசல்ஸ், கோ ஃபார் ஷாப்பிங். பாத்திரம் கழுவி ஹெல்ப் பண்ணுவேன், கடைக்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக் த கரெக்ட் ஆக்ஷன்ஸ். எந்தெந்த ஆக்ஷன்ஸ் கரெக்டுன்னு பார்த்து டிக் பண்ணுங்கள் பார்க்கலாம். குப்பையை நீட்டாக குப்பை தொட்டியில் போடுறது கரெக்டாக, இல்லைன்னா ஃபஸ்ட்டு படத்தில் இருக்க மாதிரி விரித்து அப்படி குப்பை கிடக்கு பாருங்கள், அப்படியே இருக்கிறது கரெக்டாக. செகண்ட் பையன் பண்ணுறது தான் கரெக்டு. குப்பையை கரெக்டாக டஸ்ட்பினில் போடணும், அப்படி தானே? அப்போ செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக்கை இதே மாதிரி நீட்டாக ஃபஸ்ட்டு பையன் அடுக்கிற மாதிரி பேகுக்குள்ளே அடுக்கி வைக்கிறது கரெக்டாக, இல்லைனா சுற்றி இதே மாதிரி விரித்து போட்டிருக்கிறது கரெக்டாக. ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் கரெக்ட். அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். செப்பல் ஸ்டாண்டில் இருக்க செப்பலெல்லாம் நீட்டாக இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது கரெக்டாக, இல்லைனா செகண்ட் பிக்சரில் இருக்க பாருங்கள், சுற்றி நீட்டாக இல்லாமல் குப்பையாக அப்படியே எல்லா செப்பலும் கிடக்கு பாருங்கள், அப்படி இருக்கிறது கரெக்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. அப்போது ஃபஸ்ட்டு பிக்சரை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நீட்டாக அந்த துணியெல்லாம் மடித்து வைக்கிறது கரெக்டாக, இல்லைனா ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்க மாதிரி சுற்றி அப்படியே விரித்து போட்டிருக்கிறது கரெக்டாக. நீட்டாக எல்லாத்தையும் மடித்து வைக்கணும், அப்படி தானே? அப்போது செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம டிக் பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆக்ஷன்ஸ். இதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். ஓகேவா? நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எல்லா பொருட்களையும் அந்தந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் ஐ லேர்ன்ட். இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? இதில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ஸில் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.